ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. இதில் நம்ம எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யணும்னாலும் கண்டிப்பாக செய்யலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இதில் நம்மளுடைய செய்கிற தொழில் வெற்றி அடையணும், செல்வ செழிப்பெல்லாம் வரணும் அப்படின்னா சஸ்திரபந்தம்னு ஒன்று இருக்குதுங்க. அது நம்ம படித்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு தொழிலில் வெற்றி, செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே தரக்கூடியது. இதை இந்த சஸ்திரபந்தம்ங்கிறது ஒரு அருமையான நிறைய விஷயங்கள் அதாவது முருகனை நினச்சிட்டாலே நிறைய விஷயம், இந்த வேல்மாறல், சஷ்டி கவசம், இந்த மாதிரி நிறைய சண்முக கவசம், அது நிறைய இருக்குது. அதில் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த சஸ்திரபந்தம். இதை நம்ம அதாவது ஒரு ஏழை மக்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கையில் அவங்கள அவங்களுடைய துயரெலாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போவோம்? முருகன்கிட்ட, கடவுள்கிட்ட தான் வேண்டும். முருகன்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான தெய்வம். அவர்கிட்ட போய் வேண்டையில் அவருடைய அருள் கிடைக்க வழி செய்தவர் தான் இந்த பாம்பன் சுவாமிகள். அதாவது முருகனை அவளோட பெருமைகளை எல்லாம் நம்மளுக்கு உணர்த்துவதற்காக நிறைய பாடல்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இவர் இந்த பாம்பன் சுவாமிகள் கொடுத்தது தான் இந்த சஸ்திரபந்தம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியது. அதாவது அதேமாரி தான் வேல்மாறல் என்னன்னாக்கா வேல் விருத்தம், வேல்மாறல் இதெல்லாம் அருணகிரிநாதர் இயற்றினார். அதுக்கப்புறம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் தொகுத்து கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம படிக்கையில் நம்மளுக்கு முருகனுடைய பெருமைகளையும் வேலுடைய பெருமைகளையும் சொல்லும் பொழுது, அதை முருகனுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேல் முன்னாடி நின்று காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதெல்லாம் பாராயணம் செஞ்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா, அந்த காலத்துலேருந்தே இதை செஞ்சுருக்காங்க. முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பெயர்னு அந்த அழகான முருகனை, திருச்செந்தூர் முருகன், மருதமலை முருகனாக இருக்கட்டும், எந்த முருகனாக இருக்கட்டும், மனதில் நினச்சிக்கிட்டு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வச்சு இந்த சஸ்திரபந்தம், வேல்மாறல் இதெல்லாம் படித்தோம்னா அவங்களுக்கு உகர்ந்த அந்த நாள் கார்த்திகை, சஷ்டி அந்த நாள்லலாம் நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? நம்மளுக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் அந்த சஸ்திரபந்தம். அது அந்த வேலோடு இருக்கும், அது அழகாக இருக்கும். அதை வாங்கி வீட்டில் வச்சு, அதாவது பூஜை நம்ம எங்கே தொழில் செய்கிறோமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம், சாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த சஸ்திரபந்தத்தை படிக்க போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்ய நம்மளுக்கு அது ஒரு நம்மளை பாதுகாக்கும் ஒரு கவசம். நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு நல்ல நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி தருவது தான் இந்த சஸ்திரபந்தம். இந்த சஸ்திரபந்தத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது அந்த சஸ்திரபந்தத்தை நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு தொடர்ந்து, அதாவது அது ஒரு தடவை இல்லை, அது வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க. 27 முறை படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி ஆடி கிருத்திகை இதில் நம்ம சொல்கிறதுக்கே நம்ம ஒரு பெருமையாக இருக்குது. முருகனை பற்றி போடுறதுலே ஒரு சந்தோஷம், பெருமை எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு தெய்வம், அவருடைய புகழ், அவருடைய பெருமைகளை, அந்த வேலின் பெருமைகளை நம்ம பாடும் பொழுது, நம்ம அதை சொல்லும் பொழுது முருகனுடைய பரிபொருள் சொல்லிக்கிட்டு இருக்கையிலே நம்மளுக்கு அவருடைய அருள் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு மன திருப்தி ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சீங்க. இந்த சஸ்திரபந்தம்ங்கிறது பாராயணம் செய்யும் ஒரு சில முறைகள்லாம் இருக்குது. இது நம்ம அது மாதிரி செஞ்சோம்னா நம்ம ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலாம், கிருத்திகைக்கு செய்யலாம், விசாக நட்சத்திர நாளில் செய்யலாம், சஷ்டி நாளில் செய்யலாம். முருகனுக்கு எந்தெந்த நாள் உகந்த நாளோ அதில் இதை தொடங்கி நம்ம தினமும் இதை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு
பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. அப்போ வந்து வீட்டெல்லாம் நம்ம எப்போதுமே இந்த ஆடி மாதம் ஆடி செவ்வாய்க்கிழமை வரப்போது வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்ல ஒரு எல்லாமே நீட்டாக வச்சுருப்போம். அப்போ வந்து எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்தி பெருகிறதுக்கு ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளார இந்த முருகப்பெருமான் தருவார். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து தினமும் ஒரு முறையினாலும் சொல்லிட்டு வரையில் உங்களுடைய ஒரு ஆச்சரியமே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு இந்த சஸ்திரபந்தம் பெரிய வழிவகுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.